கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பிரசங்கி 8வது அதிகாரம் 4வது வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று. இந்த இடத்துல ராஜாவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பிரசங்கி சாலமோன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவனுடைய ராஜாவினுடைய சொல்லுக்கு எதிர்த்து நிற்கவோ, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கவோ எந்த மனுஷனுக்குமே அதிகாரம் கிடையாது. ஆகவே ராஜா சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அது மாறுதலுக்கு உட்பட்டதே அல்ல. அன்பானவர்களே, இது பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை. நாம் புதிய உடன்படிக்கையின் காலகட்டங்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார். நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்புக்குள்ள வந்த ஒவ்வொருவருமே ராஜா தான். ஆகவே இன்றைக்கு நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே நமக்குள்ள நிரம்பி வழிய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை தான். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பல்வேறு விதங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வார்த்தையை நாம் மனதார விசுவாசத்தோடு பயன்படுத்த வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். ஆகவே அந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி நின்று அதை தடுக்கவோ, தடை செய்யவோ, கேள்வி கேட்கவோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அன்பானவர்களே, நமக்கு மட்டுமே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களாகவே நாம் இருக்கிறோம். ஆகவே ராஜாவாகிய நீங்களும் நானும் எதை பயன்படுத்தணும்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தி காரியங்களை சாதிக்கலாம். ஆகவே எந்தெந்த விதத்தில் எல்லாம் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை அதிகாரத்தோடு செலுத்தி வெற்றி மேல் வெற்றி அடையலாம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் வாசிப்போம். அதிலிருந்து பல வார்த்தைகளை வசனங்களை எடுத்துக்கொள்வோம். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை வார்த்தையை சொல்லி சொல்லி நாம் வெற்றிகளை குவித்து கொள்ளலாம். ஆகவே எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் ராஜாத்திகளாக இருக்கிறீர்கள். ஆகவே அந்த மாறாத உண்மையை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு கர்த்தரின் வார்த்தையை எடுத்து நீங்கள் பேச சொல்ல கட்டளையிட அது அப்படியே ஆகும். ஆகவே காத்திருங்கள், புதுபலனடையுங்கள். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது அப்படிப்பட்ட நாளாகவே இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இது நல்ல வேலைக்காக நன்றி. எங்களை எல்லாரையும் ராஜாக்களாக நீர் இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். ஆகவே ராஜாவின் கட்டளைக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அதே போல் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு விரோதமாகவும் எந்த தீய சக்தியிலும் எந்த மனிதர்களும் நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்வான இடத்துல வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்குமே ராஜாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை போல நல் வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஒவ்வொரு விஷயத்தில் வெற்றி மேல் வெற்றி காணட்டும். ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி.